தமிழ் இலக்கியம் தன் மண்ணிலிருந்து அளித்த முக்கிய குரல். மண் வாசனையையும் மனித வாழ்வின் நுண்ணிய வலிகளையும் தன் எழுத்துக்களில் பதிவு செய்து, வெயிலோடு போய், தெய்வமே சாட்சி, ஆண்கள் சமைத்தல் அதனினும் இனிது, பேசாத பேச்செல்லாம், நான் பேச விரும்புகிறேன், எது கலாச்சாரம், பெண்மை என்றொரு கற்பிதம், சாமிகளின் பிறப்பும் இறப்பும் போன்ற புத்தகங்களை படைத்து இச்சமூகத்தை மேம்பட்டதாக மாற்ற தன் பங்காற்றிய தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லி நாங்கள் கேட்டு அதை ஒரு 3 நாள் பேசிக்கிட்டு இருந்தோம் முச்சந்து மன்றத்தில். இதம் தரும் மனையின் நீங்கி அப்படின்ற பாரதியார் வரிகளை கோட் பண்ணி, இந்த இதம் தரும் மனை யாருக்கு இதம் தரும் மனையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. அது ஒரு முழு நீள பேட்டியில் ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பற்றி நாங்கள் 3 நாள் பேசினோம் உச்சந்து மன்றத்தில். அந்த ஒரு கேள்வி, அவர் எழுப்புகிற கேள்வியிலிருந்து அவருடைய பெண்ணியத்திற்கு அவர் எப்பேற்பட்ட ஒரு தோளோடு தோள் நிற்கும் தோழர் அப்படின்றது நமக்கு தெரியும். திருமணம், குடும்பம் அப்படின்ற நிறுவனங்கள் எப்படி ஆணுக்கு சேவை அளிப்பதாக இருக்கிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவருடைய ஒவ்வொரு படைப்புகளையுமே அவர் அந்த இதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு பெரியாரிய கடவுள் மறுப்பு முற்போக்கு அமைப்பை தலைமை ஏற்று வழிநடத்தி பல போராட்டங்களை முன்னெடுத்து சமூக மாற்றத்தை களத்தில் கண்டவர் தோழர் ஓவியா.